எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி குழைத்தனம். தெலுங்கானா அங்க வந்து ஜாதிவாரி கணக்கு நடத்தி முடிச்சுட்டாங்க. பீகார் மாநிலத்தில் ஜாதிவாரி கணக்கு நடத்தி முடிச்சுட்டாங்க. கர்நாடகா நடத்தி முடிச்சுட்டாங்க. ஆந்திரா நடத்திட்டு இருக்காங்க. ஒரிசா நடத்திட்டு இருக்காங்க. ஜார்க்கண்ட் நடத்திட்டு இருக்காங்க. எந்த அடிப்படையில் நடத்துறாங்க அவங்கள? இந்திய சட்டம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி அவங்க நடத்திருக்கிறாங்க, சர்வே நடத்திருக்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் நடத்த முடியாது? என்ன அதிகாரம் இல்ல? யாருக்கு அதிகாரம் இல்ல? ஒரு முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கு, தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரம் இருந்தும் எனக்கு இல்லைன்னு சொல்றது என்ன? வேற என்ன? கோழைத்தனம் தான் அது. இல்ல சார், அதுக்கு தான் நீங்க வந்து வழக்குக்கு பயந்துட்டு தான் அந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு. இதுக்கும் வழக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மத்திய அரசு இல்ல இதுக்கும் வழக்குக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மத்திய அரசுக்கு இது என்ன சம்பந்தம் இருக்கு? இப்ப தெலுங்கானா மத்திய அரசா, பீகார் மத்திய அரசா? அப்ப அந்த மாநிலங்களுக்கு இருக்கிற அதிகாரம் தமிழ்நாடு இல்லையா என்ன? தமிழ்நாடு ஜப்பான்ல இருக்குதா இல்ல சைனாவில் இருக்குதா? தமிழ்நாட்டுல இது இந்தியாவில் தானே இருக்கு. அப்புறம் மத்திய வந்து இல்ல அப்படிங்கிறது இது என்ன ஒரு வேடிக்கையா இருக்குது. என்ன கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றது? தைரியம் இருக்கணும், அதுக்கு தைரியம் இருக்கணும். தைரியம் சட்டம் இருந்து, அதாவது ஒரு தைரியசாலி அப்படின்னா சட்டம் இல்லைன்னா கூட, அதிகாரம் இல்லைன்னா கூட நான் நடத்தியே காட்டுவேன். அவங்க தான் உண்மையான வீரர், தைரியசாலி. சட்டம் கையில வச்சுக்கிட்டு அதிகாரம் இருந்தோம் என்கிட்ட இல்லைன்னு, அதிகாரம் இல்லைன்னு பொய் சொல்றதுதான் அது கோழைத்தனம். ஒரே விஷயம், தொடர்ந்து வந்து திமுக வந்து அனைத்து தேர்தலையும் அவங்க வெற்றி முகமாவே இருக்கிறாங்க. அவங்களை எதிர்க்கக்கூடிய கட்சிகளை இணைந்து தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலையை பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுக்குமா? போ பார்க்க போறீங்க, பொறுத்திருந்து பாருங்க. அப்புறம் நேற்று திமுக வந்து கோழைத்தனமா இருக்கிறாங்க சொன்னீங்க. இன்னைக்கு வந்து அதுக்கு சேகர் பாபு வந்து பொறுத்திருந்து பாருங்க. தேர்தலுக்கு